வணக்கம். இது தமிழ் வினின் பிரதான செய்திகள். வாசிப்பவர் இருதிராசா மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். படுகொலைக்கு நீதி கோரிய போராட்டத்தில் முறுக்கல் நிலை. உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. நாட்டை உலுக்கிய பெண் வைத்தியர் விவகாரம், பதவி விலக்கும் பெண் அதிகாரிகள். அதானியிடமிருந்து கை நழுவும் மன்னார் மின்திட்டம், சபையில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. படலந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்க தீட்டப்படும் திட்டம். தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்கும் கிராம சேவகர்கள். கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழா தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கை மற்றும் இந்திய நாடுகளில் இருந்து 8000 பக்தர்கள் வருகை. கிளிநொச்சி கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்த அமைச்சர். தமிழர் பகுதியில் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்ட சகோதரிகள் அதிகாலையில் சம்பவம். தையிட்டி விகாரைக்கு எதிராக உருவெடுத்த போராட்டம். தமிழ் மண்ணில் அரங்கேறிய ஆயிரம் படலந்த சம்பவங்கள். புட்டு வைக்கும் சிவஞானம். தொடர்பான விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மெல்லாவி பிரதேசத்தினைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெளிநாடு செல்ல காத்திருந்த நிலையில் வவுனிக்குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் இளைஞரின் படுகொலைக்கு நீதி வேண்டி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டமானது இன்றைய தினம் மெல்லாவி காவல் நிலையம் முன்பாக பல்வேறு ஸ்லோகங்களை ஏந்திய வண்ணம் இடம்பெற்றுள்ளது. உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. சிறந்த ஊடகங்களின் கருத்துக்களை நம்புங்கள். முகப்புத்தகத்தில் இன்று பலரை விமர்சிக்கும் செயல்களாக இருக்கிறது. இன்று எடுத்துக்கொண்டால் நாங்கள் நினைக்கின்றோம் பெண்களை அரசியல் ரீதியாக தெளிவுபடுத்துவதற்கு நல்லவர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றோம், உண்மையானவர்களை. ஆனால் இன்று அரசியலுக்கு நல்லவர்கள் ஒதுங்குகின்றார்கள். விமர்சனம் என்பது பொய்யான விமர்சனத்தையும் போட்டு செய்யும் போது நல்லவர்கள் இன்றைக்கு பெண்களை அவதூறாக பொய்யான கருத்துக்களை பரப்புகின்றார்கள். உண்மையாகவே இந்த நாடு சீரழிந்திருக்கிறது. இவ்வாறு பெண்களை அவதூறாக கதைக்கும் போது நல்லவர்களும் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். இது பெண்களுக்கு உண்மையாக நாங்கள் நினைக்கிறோம் பெண்களை அரசியலுக்கு ஈர்க்க வேண்டியது. என்னென்றால் இன்றைக்கு அரசு உத்தியோகத்தரில் பலர் பெண்கள்.
பல்கலைக்கழகத்தில் படிப்பவர் பெண்கள். அதனால் நாங்கள் நினைக்கிறோம் இவ்வாறான வதந்திகள் வரும். வெகு விரைவில் உண்மை வெளியில் வரும். கண்டிப்பாக நல்லொரு யாழ் மாநகர சபை முதல்வரை நியமிப்போம் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. அது எங்களுக்கு காமராஜர் போல் ஒருவர் கண்டிப்பாக வருவார். சிறந்த ஒருவர், நேர்மையானவர்கள். நேர்மைதான் நமக்கு முக்கியம் ஒழிய கண்டிப்பாக நேர்மையால் எதையும் சாதிக்க முடியும் என்று திடமான நம்பிக்கை, நேர்மை இந்த நாட்டில் வெல்லும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. எமது ஆட்சியை குழப்புவதற்கு பல பொய் பித்தலாட்ட கருத்துக்களை கருதி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த மாநகர சபையை நாங்கள் கைப்பற்றி அதிக ஆசனத்துடன் இந்த மாநகர சபையை முதல் முறையாக மேயர் வேட்பாளர் எமது தேசிய மக்கள் சக்தியில் அரசாங்கத்தின் மேயர் வேட்பாளராக ஒரு மனிதநேயம் கொண்ட அமைப்பென்ற வகையில் தேசிய மக்கள் சக்தி இம்முறை மாநகர சபையை கைப்பற்றும் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது. அதே நேரம் 17 சபைகளையும் எமது பெரும்பான்மையான அங்கத்தவர்களுடன் ஆட்சி அமைப்போம் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. மக்கள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் நேர்மைக்கு முதலிடம் கொடுக்கின்றோம். மன்னார் காற்றாலை மின் திட்டத்துக்கான ஒப்பந்தம் குறித்து இந்திய நிறுவனமான அதானி குழுமம் ஆர்வம் காட்டவில்லை என்றால் வேறு நிறுவனத்துக்கு இந்த திட்டம் கையளிக்கப்படும் என்று இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி இதனை அறிவித்துள்ளார். அதானியின் உள்ளூர் முகவரிடமிருந்து இறுதி பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அதானி அதிலிருந்து விலக முடிவு செய்தால் திட்டத்துக்கான ஒப்பந்தம் வேறொரு நிறுவனத்துக்கு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய வினாவிற்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். படலந்த ஆடைக்குழு அறிக்கையை இன்றைய தினம் சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். படலந்த ஆணைக்குழு அறிக்கையை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை அமைச்சரவை கூட்டத்தில் படலந்த ஆணைக்குழு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கமைய ஆணைக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச முன்னதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாமல் ராஜபக்சவை அடுத்த ஜனாதிபதியாக்கும் அனைத்து ஏற்பாடும் செயல்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனக திசகுட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் நேற்று தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலகட்டத்தில் நாங்கள் அமைதியாக மாவட்டங்களுக்கு சென்று கிராமமாக திட்டத்துக்கு சென்று நாமல் ராஜபக்சவுடன் இந்த தீவிர அரசியலை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த நாட்டின் அடுத்த தலைவர் நிச்சயமாக நாமல் ராஜபக்ச தான் என்று நாங்கள் நம்புகின்றோம். நாங்களும் அப்போதே அப்படித்தான் சொன்னோம். இன்றைய திகதிக்குள் இந்நாட்டு மக்கள் தற்போதைய ஜனாதிபதியின் செயல்பாடுகளையும் தற்போதைய அரசாங்கத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் புரிந்து கொள்கின்றார்கள். எனவே இந்த நாட்டிற்காக உழைத்த தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஆவார். இந்த நாட்டில் நிலவிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவரும் அவரே. எனவே மஹிந்த ராஜபக்ச முகாமின் அடுத்த தலைவராக இளைஞர் தலைவர் நாமல் ராஜபக்சவை வைத்து இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்கான எங்கள் திட்டம் உருவாகும். அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் ஆரம்ப மட்டத்திலிருந்து தயார் செய்து வருகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் காரணமாக பெண் கிராம உத்தியோகர்களும் சேவையிலிருந்து விலகுவதாக இலங்கை கிராம உத்தியோகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இன்றைய தினம் முதல் அனைத்து பெண் கிராம உத்தியோகர்களும் இரவு நேர சேவையிலிருந்து விலகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பற்ற மற்றும் மக்கள் வசிக்காத பகுதிகளில் இயங்கும் அலுவலகங்களை மூடுவதற்கும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட இடத்தில் இருந்து அலுவலக பணிகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இரவு நேர முறைமைகளில் பணியாற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா இன்றைய தினம் ஆரம்பமாக உள்ள நிலையில் நாளைய தினம் காலை திருநாள் திருப்பலியுடன் காலை 9 மணியளவில் திருவிழா நிறைவு பெறும் என மறைமாவட்ட குறுமுதல்வர் ஜபரட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார். திருநாளிலே கலந்து கொள்ள வருகின்ற அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். புனித அந்தோனியாருடைய பரிந்துரையை அவர்கள் பெற்று இறைவனுடைய அருளை பெற்று இந்த திருநாளினூடாக தங்களுடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள
அனைத்து பக்தர்களையும் நாங்கள் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். பழமை போல இந்த திருவிழாவிலே நடைபெற இருக்கின்ற அனைத்து செயல்பாடுகளும் வருகின்ற வெள்ளி சனி ஆகிய தினங்களில் நடைபெறும். அவ்வகையில் வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு அங்கு திருச்செப மாலையும், அதனைத் தொடர்ந்து திருச்சிலுவை பாதை, திருப்பலி, நற்கருணை ஆராதனை, புனித அந்தோனியாருடைய திருச்சிறுவ பவனி ஆகியவை இடம்பெறும். வருகின்ற 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணிக்கு திருநாள் திருப்பலி ஆயர் தலைமையிலே ஒப்புக் கொடுக்கப்படும். இந்த நிகழ்வுகளிலே எல்லாரும் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெற வருமாறு உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நன்றி. கச்சதீவு திருத்தல திருநாள் ஒரு களியாட்ட நிகழ்வல்ல. இது ஒரு பக்தி பூர்வமான இறைவனுடைய அருளை பெறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஆகவே இங்கு வருகின்ற பக்தர்கள் இதனை கவனத்திலே கொண்டு அங்கே எல்லாரும் இறைவனை பக்தியோடு வழிபடுவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தேவையில்லாத களியாட்டங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய அனைத்தையும் அங்கே தவிர்த்து மக்கள் எல்லாரும் சுப உணர்வோடு அங்கே இந்த நிகழ்வுகளில் வழிபாடுகளில் பங்கு பெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற இருக்கின்ற திருப்பலியை யாழ் மறைமாவட்ட குரு முதல்வராகிய அருத்தந்தை ஜெபரட்னம் அடிகளாகிய நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். மறுநாள் காலையிலே நடைபெற இருக்கின்ற திருநாள் திருப்பலியை சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் பேரர் திரு லூர்து ஆனந்தம் அவர்களுடைய தலைமையிலே அந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். இது தவிர இந்த திருநாளுக்கு இலங்கையின் தென்பகுதியிலிருந்தும் எமது சகோதர மொழி சகோதரர்கள் வர இருக்கின்றபடியால் சிங்கள மொழியிலும் சில பகுதிகள் இடம்பெற இருக்கின்றன. சிங்கள மொழியிலே மறைவுரையாற்றுவதற்காக கொழும்பு மறை மாவட்டத்திலே இருந்து அருட்தந்தை சிஸ்வாண்டி குரூஸ் அடிகளார் இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்கின்றார். இம்முறை கச்சத்தீவு உற்சவத்தில் இலங்கை மற்றும் இந்திய நாடுகளிலிருந்து 8000 பக்தர்கள் வருகை தருவார்கள் என யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்க பிரதீபன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தினுடைய ஒருங்கிணைப்பிலே யாழ்ப்பாணம் ஆயர் இல்லம், இலங்கை கடற்படை மற்றும் இந்திய துணைத்தூரகம் ஏனைய திணைக்களங்களோடு இணைந்து நெடுந்தீவு பிரதேச செயலகம் உட்பட ஏனைய திணைக்களங்களோடு இணைந்து அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கான போக்குவரத்து ஒழுங்குகள் முழுமையாக கடற்படையினுடைய ஒத்துழைப்போடு எங்களுடைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய போக்குவரத்து நடைமுறைகளோடு ஒன்றிணைந்ததாக கடற்பயண ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்னதாக யாழ்ப்பாண நகர்ப்பகுதியிலிருந்து பொதுமக்கள் செல்வதற்குரிய போக்குவரத்து ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நாளை காலை 4 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரைக்குமான பஸ் போக்குவரத்து இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்துகளுடைய பஸ் சேவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் குறுகட்டுவானை வந்தடைந்தவுடன் அங்கு வேலணை பிரதேச செயலகத்தினுடைய மேற்பார்வையின் கீழே கச்சதீவுக்கான கடற்போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறுகட்டுவானிலிருந்து ஒரு பயணிக்கான ஒரு வழி கட்டணமாக 1300 ரூபாவும், அதே வழியில் நெடுந்தீவிலிருந்து செல்பவர்களுக்கு 1000 ரூபாயுமாக கட்டணம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. குறிப்பாக அங்கு 8000 பக்தர்கள் இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 4000 பேரும், இந்தியாவிலிருந்து 3500 பக்தர்களும் அங்கே ஒன்று கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இம்முறை இலங்கையினுடைய ஏனைய பிரதேசங்களிலே இருந்து கச்சதீவை நோக்கி வருகின்றவர்கள் அண்மையில் உள்ள கடற்படை முகாம்களிலே தங்களுடைய பெயர் விவரங்களை பதிவு செய்வதன் பின்னர் தங்களுடைய புறப்பாட்டை மேற்கொள்ளுமாறும், அதே வேளையிலே நாளை 14ஆம் தேதி பிற்பகல் 4 மணிக்கு முன்னர் கச்சதீவை வந்தடைவதற்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் பயணத்தின் போது கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டிருக்கின்றோம். கிளிநொச்சி சேவை சந்தை வர்த்தகர்கள் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களை சந்தித்து கடற்தொழில், நீர்கில் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்துரையாடியுள்ளார். அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவது தொடர்பில் உரிய தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார்.
கூட அல்லது வேறு எது செய்கிறாங்களா அல்லது வேறு ஏதாவது இதற்கு ஏற்பட்டால் எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்றபடி 54 லட்சம் 54 லட்சம் ரூபாய் முடிச்சுட்டு வியாபாரம் தேவையாக அபிவிருத்தி வேலைகளுக்கு கிராமத்தில் அபிவிருத்தி வெறுமனே உள்ளூராட்சி பொறுத்த வரைக்கும் சார் உண்மையாகவே அரைவாசி பேர் கூட திருகோணமலை மூதூர் பகுதியில் பெண்கள் இருவர் வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை 4:30 மணியளவில் மூதூர் காவல் பிரிவுக்குட்பட்ட தாகா நகர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சட்டவிரோத தையிட்டி திசவிகாரை கட்டுமானத்துக்கு எதிரான போராட்டமானது நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த கட்டுமானமானது மக்களது காணியை அபகரித்து கட்டியுள்ள நிலையில் காணி உரிமையாளர்களாலும் பொதுமக்களாலும் அரசியல் பிரதிநிதிகளாலும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை வழமை. அந்த வகையில் நேற்றைய தினம் இந்த போராட்டமானது நடைபெற்றது. இதுல இருக்கிற கட்டளை தானே අපේ ඉඩම උසාවිය නියෝගයක් තියෙනවා. උසාවි නියෝගය කලවල තියෙනවා. තර්ජනය කරන්න එපා. නීති විරෝධී පන්සල මම ටැක්ස් ගෙවන පාර අවශ්‍යතාවයක් නැහැ. මෙතන එකක් තියෙනවා.
මම මට මේක දැනුම් දීලා තියෙන්නේ දැනුම් දීමක් කරන්න නේ තියෙන්නේ දැනුම් දීමක් කරලා තියෙන්නේ මට හරි ඕගොල්ලන්ගේ බල කරලා මේව කරන්න එපා අරක්කු සුවඳ කියනවා මෙතන හරි මේ අපි දැන් නෑ නමුත් මේක පොඩ්ඩක් බලන්න මේ අධිකරණ නියෝගයේ ඔබතුමාගේ නමින් තියෙනවා පොඩ්ඩක් නායනේ ජීත් ඔතන 11 දෙනෙක් කිය තියෙනවා ඉතින් ඔබතුමාගේ නම තියෙනවනේ මේ කෝට්ටුවේ මහත්මයා මේක අහගන්න කියෝනේ දෙන්න මේ අන්දු වෙලා වැඩක් නෑ හරි මම නීතිය දැනගෙන ඉන්නේ මෙතන මට එකක් ඇවිල්ලා තියෙනවනේ මෙතන හරි මෙතන කරන්න මහත්මයා දැන් දන්නවනේ කියවනේ හරි මේ කියවලා මට ඔබතුමා කියවලා බැලුවානේ ඔව් රයිට් මේක තියෙන විදිහට මෙච්චරයි මේ අහගන්න සාමකාමීව කරන්න ටිකට් එක අපිට ප්‍රශ්නයක් නෑ හැබැයි මේ පාරවල් අවිර කරන්න බෑ බෑ මේකම් පාර අයිනේ කරන්න හරි ප්‍රධාන පාර අවිර කරන්න බෑ කිසිදෙයක් ඉන්න බෑ මේ පැත්තේ කවුරුත් ඉන්න බෑ නීතියෙන් පිට යනවා නම් නීතිය ඔබතුමා නීතිඥයෙක්නේ නීති කරුකල් කරන්නකෝ ඔව් නීති කරුකණන් ඒන්නේ පයිසර ඒක ඔබතුමාලා ඒක අධිකරණ ඔව් උසාවියෙන් කරනවා හරිද ඉඩම් පත්ත අධිකරණයට අපිට මෙතන රණ්ඩු වෙලා වැඩක් නෑ හරි ඇත්තටම ඔය අපි එකට කතා කරන්න ඕන පුද්ගලයෝ කියන්නේ ඉස්සරහට හරි උසාවියේදී උසාවිය ඕන එකක් කරන්න ප්‍රශ්නයක් නෑ මේක මම කියවලා තියෙනවා අරවන්න විද්‍ය මම විස නෑනේජි මම ඕක ඕගොල්ලෝ මට පැහැදිලි කරලා දුන්නා මම මේක කියවලා තියෙනවා ආ කියවලා තේරුම් ගන්න නෑ අනිත් අය ඉන්නවා මේක මේ ගමනේ කියන්නේ මේගොල්ලන්ට එක්ස්ප්ලেইন කරන්න එක්ස්ප්ලেইন කරන්න දෙන්න මෙයාලා අනිත් කට කෝට් ඕඩර් එක ඊයේ ගෙනල්ලා කියවුවා ප්‍රොටෙස්ට් එක නෙම් නෑ මිස් නෑනේජි හිතනවද මම මේගොල්ලන්ට කියලා දීලා නෑ කියලා අනිත් කියලා දෙන්න බලය තියන්නේ මේ අධිකරණයෙන් දිලා හරි අධිකරණයෙන් එකක් ගෙනල්ලා අලවලා නම් මෙන්න මේව කියලා තියෙනවා මේ විදිහට තමයි අපිට මෙතන හැසිරෙන්න ඕනේ කියලා. හරි මේක අහගන්න මේක ප්ලීස් தகிரி கிராம சபையில் உள்ள திச மகாராம பௌத்திக மேற்படி தேர்வுபட்ட நபர்களிலானோ ஆர்ப்பாட்டக்காரர்களிலானோ வழிபாட்டிடத்துக்கு அல்லது பிரதான உளவாயிலோ அல்லது நீதி வழிபாட்டுக்கு வரும் மக்களுக்கோ விசாரணை நடைபெறும் உற்சவத்திற்கோ விசாரணை உடைமைகளுக்கோ எந்தவித இடையூறும் சேதங்களை ஏற்படுத்தக்கூடாதவும் 2025 3ஆம் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 2025 3ஆம் மாதம் 23ஆம் தேதி சட்டக்கோவை ඇමතිතුමා කියලා තියෙනවා අනුර කුමාර දිසානායක මැතිතුමා කියලා තියෙනවා මේක සාකච්ඡා කරන්න ඕනේ මේක නීති විරෝධී අත්තරංගොට ගන්න හරි එහෙම බැරි නම් මට නීතිමත් නැන්නවා මේ පොළවේ යන්න මේ පොළවේ ඉන්න ඕගලන්ට නෑ දෙමින් නෙමෙයි මට තියෙන වේදනාව මම මේ ගමේ මේ වෙලා මේ ඔක්කොම දකුණේ ඉඳලා ආවිලා පොලිසිය නීතිය මෙතන පාත් දාන්න එන්න එපා මෙයාව ගන්න මේ විහාරාධිපතිව ගන්න විහාරාධිපතිව අත්තරංගුවට ගන්න මම කියන්නේ ඔබතුමා ඔයාලා කලවන්න යන එක මතක තියාගන්න ඔයාලක දන්නේ නැත්නම් ඉතන ගන්න හරි ඒක මටත් පුළුවන් මේ දාගත්තු පළියට මිනිස්සුන්ව බය කරලා කරන සෙල්ලම් දාන්න අපිට විහාරාධිපතිව අත්තරංගුවට ඒක අවුරුදු 20ක් නම් බලමු 28ක් කියන්න මේ අර විහාරාධිපතිව අත්අඩංගුවට ගන්න එහෙම ගන්න බැරි නම් මෙතනත් කරන්න බෑ අපිට කරන්න පුළුවන් ඕන එක මගේ මම ටැක්ස් ගෙවන එක රන්නකො කියලා උසාවියේ අඩුව තියෙනවනේ නෑ මේ අර මෙතන මේ පායවල අපිට පොලිස් ආඥා කරනවා වැරදි නීතිය තියෙනවා නීතිය ක්‍රියාත් කරන්නේ නීතිය ක්‍රියාත් කරන න්‍යාය නීති අවශ්‍ය නොකර කරන්න ඕනේ පාර අවශ්‍ය කරනවා නැත්නම් ඔලිගා பட்டளந்த விவகாரம் போன்று எத்தனை ஆயிரம் சம்பவங்கள் எமது மண்ணிலே நடந்திருக்கின்றது. இந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியவில்லையா? இதற்கு என்ன நடவடிக்கை நீங்கள் எடுக்கப் போகின்றீர்கள்? இவ்வாறு தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் வடக்கு மாகாண அவைத் தலைவருமான CVK சிவஞானம் கேள்வி எழுப்பியுள்ளார். தகவல் நெடுகவே இவங்கள் சொல்கிறாங்க, நான் துரியப்பான்ற வலதுகையோ வலதுகரம் இடதுகரம் என்று சொல்லி இருந்தது. நான் 68 இருந்து 72 இருந்து
துரையப்பா 75ஆம் ஆண்டு இறக்கும் வரையில் நான் மாநகர சபையில் கணக்காளராக தான் இருந்தேன். துரையப்பா செத்த பிறகு ஆணையாளராக வந்தேன். என்னுடைய வரலாற்றில் விடுதலை புலிகள் காலம் 82 நான் சொல்ல போகிறேன். 82 நான் சுடப்பட்டேன். நான் என்ன சுட்டவரை ஒரு கிழமைக்குள்ளே தண்டனை வழங்கினது எல்லாருக்கும் தெரியும். ஊடகங்களை பார்த்தா தெரியும், யார் செய்தன்னு தெரியும். இன்னை சுட்ட ஒப்புழைத்தவனை யார் தண்டனை வழங்கினதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு கிழமைக்குள்ளே 88 போனவரும் அப்படித்தான் அவர் தண்டனை வழங்கினார். 87 இடைக்கால நிர்வாகம் சிவஞானந்தான். 92 பாராளுமன்ற ஈரோஸ் பாராளுமன்ற சிவஞானந்தான். பிரேமதாசாவோட கைக்க சொன்னாலும் சிவஞானந்தான். 2004 சுனாமி இணைப்பாளரும் சிவஞானந்தான். 2004 பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு அதில் தொடர்பு இல்லாவிட்டாலும் திரு விநாயகமூர்த்தி அவர்களை வவுனியாவுக்கு வான்வாயில் போட்டியிட வைத்து யாழ்ப்பாண தொகுதியில் எனக்கு வாய்ப்பளித்ததும் இந்த விடுதலை புலிகள் தான். அந்த 2005ஆம் ஆண்டு என்னுடைய 66வது வயதில் 60க்கு மேலே செய்ய முடியும் 66 வயதில் மாநகர சபைக்கு மீள நியமனம் செய்வித்ததும் இந்த இயக்கம்தான். இந்த விடுதலை புலிகள் தலைவருக்கு இத்தனையும் செய்த தலைவருக்கு நான் துரையப்பாவை சுட்ட தலைவருக்கு சிவஞானம் துரையப்பான்ற விலக்கை இடக்கை என்று தெரியாமல் இருந்தேன்னு இந்த மேதாவிகள் சொல்ல வர்றாங்களா? இதெல்லாம் என்ன அடுக்குமுறையில் என்ன புதிய இளைய சந்ததி விளங்கிக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், இதை விழுங்கிக் கொள்ளும், தாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கொள்வார்னு நினைப்பாக ஒரு கட்சியின் பொறுப்பாக இருக்கிறேன் நான் இப்போ. அப்போ இதெல்லாம் வேணுமென்று சிங்கள தேசிய நிகழ்ச்சி நிரலாக செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய அது அனுபடியால் இப்படியா. மற்றது நானோ சுதந்திரனோ பதில் தலைவர் பதில் செயலாளராக இருப்பது ஏதோ புதுசாக ஒன்றும் செய்யலை. இது ஜாப்பு, கட்சியினுடைய ஜாப்பின் அடிப்படையில். அந்த ஜாப்பு தந்த செல்வா காலத்தில் 62ஆம் ஆண்டில் இருந்து அமலில் இருக்கிற ஜாப்பின் அடிப்படையில், வார்த்தைக்கு வார்த்தை ஜாப்பின் அடிப்படையில் தான் நான் பதில் தலைவராகவும் சுதந்திரன் பதில் செயலராகவும் இருக்கிறோம். இதில் நம்ம ஏதாவது ஜாப்பை குளறுபடி செய்தோ புதுசாக திருத்தி அமைச்சோ நாங்கள் 2 பேரும் அந்த பதவிக்கு வர இல்லை. இல்லை பட்டலண்ட சம்பந்தமாக நாங்கள் பெரிய கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவையிலே ஃபைட் பண்ணுவார்கள். அப்படித்தான் நடக்குது. சிங்கள அரசியல்வாதிகள் தேசிய அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள், அது பேசி முடிக்கட்டுமே. நாங்கள் அதில் எங்களுக்கு நாங்கள் பெரிய வில்லங்கமே இல்லை. எங்களையே அவரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து எங்களை அப்படி எத்தனை பட்டலம் இந்த மண்ணில் நடந்திருக்கு. ஒரு பட்டலம் தான் அவை பேசிக்கணும். இங்கே எத்தனை ஆயிரம் பட்டலண்டா இங்கே கொடுமை செய்யப்பட்டிருக்கு, கொடூரமாக காயப்பட்டிருக்கு, கொடுமை செய்திருக்கிறார்கள். அந்தபடியாக இல்லை. அது எல்லாத்துக்கும் விசாரணை நடக்க போதோ இல்லை. இதுக்கு தான் ஆணைக்குழு நியமிச்சேன். அவையே பார்த்துக்கொள்ளட்டும். நாங்களே அதை பற்றி பெருசாக பேசுவேன். நாங்கள் ஒன்றே சொல்லலாம், நடவடிக்கைகள் வந்து இப்படியெல்லாம் எங்களுக்கு செய்த அநியாயத்துக்கு நீங்களே விசாரிக்க முடியாதுன்றது ஒரு கேள்வி எழுப்பலாம். அது செய்வோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். படுகொலைக்கு நீதி கோரிக்கை போராட்டத்தில் முறுக்கல் நிலை. உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. நாட்டை உலுக்கிய பெண் வைத்தியர் விவகாரம், பதவி விலக்கும் பெண் அதிகாரிகள். அதானியிடமிருந்து கை நழுவும் மன்னார் மின்திட்டம், சபையில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. படலந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்க தீட்டப்படும் திட்டம். தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்கும் கிராம சேவகர்கள். கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழா தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கை மற்றும் இந்திய நாடுகளில் இருந்து 8000 பக்தர்கள் வருகை. கிளிநொச்சி கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்த அமைச்சர். தமிழர் பகுதியில் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்ட சகோதரிகள் அதிகாலையில் சம்பவம். தையிட்டி விகாரைக்கு எதிராக உருவெடுத்த போராட்டம். தமிழ் மண்ணில் அரங்கேறிய 1000 படலந்த சம்பவங்கள். புட்டு வைக்கும் சிவஞானம். இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்.